வணக்கம் மகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்மளே சினிப்பிளத்தனுக்கு வரவேண்டேன். இன்றைக்கு நம்ம அறிவு பண்ண படம் வந்து நீலிரா. இளப்போர் பின்னணியிலே ஏற்கனவே பல படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை மிக நெருக்கமாக பேசுகிறது. சரி, படத்தின் கதையை நடு பார்க்க போனோம். படம் வந்து 1988 காலப்பகுதியில் நடக்குது. 1987 இலங்கை இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான நடந்த போரை நிறுத்த இந்திய அரசு ஒரு இந்திய அமைதிப்படையை அனுப்புகிறது. அமைதி நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் எதிர்பாராத விதமாக இந்திய இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்குமான இடையான மோதல் வெடிக்குது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு வீட்டில் திருமண சடங்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு எதிர்பாராத விதமாக இந்திய இராணுவ வீரர்களும் அதே சமயம் விடுதலை புலிகளும் வந்து சேர்க்கின்றனர். அந்த ஒரு இரவில் அந்த வீட்டிற்குள் நடந்த பதட்டமான சம்பவங்களும் அதன் பின்னணியும் தான் இந்த நீலிரா திரைப்படத்தின் கதை. ஸோ இந்த நீலிரா திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஈழப்போர் வழியை ஒரு புதிய கோணத்தில் த்ரில்லிங் பாணியில் சொல்லியிருக்கும் இந்த நீலிரா ஒரு தரமான படைப்பு. தியேட்டரிலோ அல்லது ஓடிடியிலோ கிடைக்கும் போது தவறாமல் பாருங்கோ. சரி, நம்ம சினிபிளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து 5 ஸ்டாருக்கு 4 ஸ்டார். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்கள் கருத்து என்னென்று கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சினிபிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மகளே.